நீங்கள் எப்போயாச்சும் பைக்கில் ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் பற்றி பார்க்குறப்போ டார்க் அப்படின்ற டேர்மை பற்றி கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இதை பற்றி உங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மெக் இன் தமிழ். நாங்கள் ரீசெண்டாக ஆட்டோமொபைல் சீரிஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆட்டோமொபைல் எப்படி ரன் ஆகுது, அதை எப்படி பில்ட் பண்ணுறது, அதோட பிரின்சிபல் என்னது மொத்த டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வீலை நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோர்ஸை தான் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஒரு ஸ்பேனரை வச்சு போல்ட்டை கழட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கையை போல்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சு கழட்டி பாருங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற டார்க்கு ரொம்பவே கம்மி. அதே போல்ட்டை இன்னும் கொஞ்சம் நீளமான ஸ்பேனரை வச்சு உங்கள் கையை இன்னும் தள்ளி பிடிச்சி திருப்பி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற டார்க்கு முதல்ல விட ரொம்பவே அதிகம். இப்போ ராயல் என்ஃபீல்ட் அண்ட் RS 200 எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே வேற வேற தீம்ஸுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஒரு ராயல் என்ஃபீல்டை வச்சுக்கிட்டு என்னதான் முறுக்குனாலுமே அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடில் தான் போகும். ஏன்னா அது ஒரு க்ரூஸ் பைக். க்ரூஸ் பைக்ஸ்னா எதுவும் கிடையாது. ஒரு பேசஞ்சர் சும்மா ஜம்முனி ஏறி உட்காந்துட்டு இந்த மலை ஏறுது, இல்லை முதுகு வலி இல்லாமல் ரொம்ப தூரம் போகிறது, நிறைய லோடு ஏற்றுறது, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது இந்த க்ரூஸ் பைக்ஸ். அதுவே இந்த RS, RC, R15 இதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கேட்டகரியில் வரும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னதான் தள்ளினாலுமே இதால் ரொம்ப அதிகமான வெயிட்டெல்லாம் எடுக்க முடியாது. பட் ஸ்பீடில் சும்மா பூந்து விளையாடலாம். அதாவது டார்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் குறையும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டார்க்கு குறையும். இதுதான் கான்செப்ட். ஒரு வீலில் பல்லாக இருந்துச்சு, அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது கியர்னு சொல்லுவோம். அதே அது குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது பினியான்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் பச்சை கலரில் இருக்கக்கூடியது கியர் அண்ட் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது பினியான். இங்கே என்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் அந்த கியர்லையும் வீல்ஸுக்கு போகக்கூடிய அந்த பவர் பினியன்லையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்புட் ஷாஃப்ட்டை விட அவுட்புட் ஷாஃப்ட் செம்ம ஸ்பீடாக சுற்றும். ஏன்னா இன்புட் ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய கியர் உங்களுக்கு பெருசாக இருக்குது, அதுவே அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய பினியான் குட்டியாக இருக்குது. ஸோ கியர் ஒரு ரெவல்யூஷன் பண்ணாலே போதும், பினியான் 2 ரெவல்யூஷன் முடிச்சிருக்கும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு செம்மையாக இருக்கிறதுனால டார்க் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த பவர் தான் வீலுக்கு போகுது அப்படின்னா அந்த வண்டி செம்ம ஸ்பீடாக போகும். ஆனால் ஏதாச்சும் மேடு வருது இல்லை ரொம்ப லோடு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த வண்டியால் மூவ் பண்ண முடியாது. இப்போ இதை பாருங்க, உங்களுக்கு இன்புட் ஷாஃப்ட் குட்டியாக இருக்குது அண்ட் அவுட்புட் ஷாஃப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இன்புட் ஷாஃப்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2 ரெவல்யூஷன்ஸும் நடந்தால் தான் அவுட்புட் ஷாஃப்ட்டில் ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். இதில் நம்ம ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த பவர் தான் வீலுக்கு போகுது அப்படின்னா அந்த வீலால் எப்பேற்பட்ட லோடையும் ஈஸியாக நோட்ட முடியும். ஆனால் ஸ்பீடுன்னு வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக டார்க் பற்றி ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்ததாக வரப்போகிற அந்த கியர் பாக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகுங்க. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுக்குமே ஷார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இல்லைன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.